வண்டியை முருகேசுக்கிட்ட சாயங்காலத்துக்குள்ளே கொடுத்தாகணும். வேறு யார் கால் பண்ணுறது? குமார். ஹலோ ஜான், எங்க இருக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க, நேரமாச்சு. இதோ பக்கத்தில் வந்துட்டேன் குமார். குணா ஊருக்கு போயிடுவான். அவன் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம போய் அவனை மீட் பண்ணணும். வந்துட்டேன் குமார். ஹாய் ஜான். ஜான் லேட் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன் குமார். ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி ஸ்கூட்டி எங்கேயும் வச்சிருவாங்க, வீடு பக்கத்தில் இருக்கு, வாங்க நடந்து போவோம். சரி ஓகே. சீக்கிரம் வேற போகணும், லேட் ஆச்சு. குணா ஊருக்கு போயிடுவான். எவ்வளோண்ணே முறுக்கு? 20 ரூபா தான்ப்பா. இந்தாங்கண்ணே. சரிப்பா. வெயில் ஓவராக இருக்குப்பா, நான் பிழைக்கிறேன். காலையிலேருந்து ஏவா ரொம்ப டல்லாக இருக்கு. அண்ணே ஒரு முறுக்கு பாக்கெட் தாங்கண்ணே. எவ்வளோண்ணே? 20 ரூபாப்பா. தாங்கண்ணே. சரி வரேண்ணே. சரிப்பா. மணி ஆயிடுச்சு. நான் வந்துட்டேன். சீக்கிரம் வந்துட்டேன். வச்சுறேன். என்ன காசு கீழே கிடக்கு? யாரோட காசா இருக்கும்? அவரோட காசா இருக்குமோ? குமார், காசு நிறையா இருக்கு, 2 பேரும் ஆளுக்கு பதியா எடுத்துக்குவோம். ஏங்க அடுத்தவங்க காசுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க? அந்த அண்ணன்ட்ட கேட்டு அவங்களோட தான் கேட்டு கொடுத்துருவோம். சரி குமார். அண்ணே ஒரு நிமிஷம் நின்னுங்க. என்னப்பா? அண்ணே இது உங்க காசா? ஆமாப்பா, என் காசு தான்ப்பா. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. ரொம்ப நன்றிப்பா. ஓகே அண்ணே. ஓகே. உழைச்ச காசு வந்துருச்சுப்பா சாமி. குணா கிட்ட அந்த பேப்பர் வாங்கிட்டதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஆமாங்க குமார். ஜான், நான் நேற்று உங்கள்கிட்ட அமௌண்ட் கேட்டிருந்தேனே, ரெடி ஆச்சுங்களா? நாளைக்கு பார்ப்போம் குமார். சரி போயிட்டு வரேன் ஜான். சரி குமார். தி நெக்ஸ்ட் டே. ஒன்றும் சரியான நியூஸே இல்லையே. அம்மா, நான் கடைக்கு போகிறேன், எதுவும் வாங்கிட்டு வரணுமா? ஆமாப்பா, ஒரு லிட்டர் கோல்டு வின்னர் வாங்கிட்டு வந்துருப்பா. இந்தப்பா காசு 200 வாங்கிட்டு வருப்பா. கொடுங்கம்மா. அண்ணே கோல்டு வின்னர் 1 லிட்டர் தாங்க. எடுத்துட்டு வரேண்ணே. இந்தாங்கண்ணே. இந்தாப்பா. சரிண்ணே. 200, 300, 350, என்ன இவ்வளோ இருக்கு? அண்ணே நான் 200 தானே கொடுத்தேன். இல்லைப்பா, 500 ரூபா தான் கொடுத்தீங்க. இல்லைண்ணே, நான் 200 தானே கொடுத்தேன். கேமரா பார்த்துக்கோங்கண்ணே, செக் பண்ணிக்கோங்கண்ணே. சரிப்பா, செக் பண்ணிட்டு சொல்கிறப்பா. ஆமாப்பா, சாரி, 200 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. ஓகேண்ணே. சே, ரொம்ப நல்ல பையனாக இருக்காப்புல. தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, கேண்டீனுக்கு போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். எங்க ஜான்? கேண்டீன் வர போயிட்டு வரேன் பாஸ். என்னாச்சு ப்ராஜெக்ட்? அந்த மெயின் ப்ராஜெக்ட் குமார் கிட்ட இருக்கு பாஸ், நாளைக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. சீக்கிரமா? ஓகே பாஸ். ஜான், சொல்லுங்க குமார். நேற்று உங்ககிட்ட அமௌண்ட் கேட்டிருந்தேன், என்னாச்சு ஜான்? கொஞ்சம் அர்ஜென்ட் ஜான், கேஸ் பில் கட்டணும். குமார், எனக்கே கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு குமார். இதோ கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன் குமார். சரி வரேன் ஜான். ஒரு நிமிஷம் குமார், மெயின் ப்ராஜெக்ட் ஃபைலை நாளைக்கு சப்மிட் பண்ணிருங்க குமார், பாஸ் கிட்ட சொல்லிட்டேன். சரி ஜான், நான் வரேன். சரி. நாளைக்கு ஈவினிங்குள்ள ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி ஆகணுமே. சரி ஓகே சார், நான் கொண்டு வந்துடுறேன். சரி சரி ஓகே சார், நான் நாளைக்கு பேசுகிறேன். ஜெயக்குமார், வீட்டு வாடகை பணம், கரண்ட் பில்லு, கேஸுக்கு பணம் கட்டிட்டியாப்பா? கட்டிட்டேம்மா. இந்தாங்கம்மா கரண்ட் பில்லு, இந்தாங்க மீத பணம் இங்கே இருக்கு. கேஸ் பதிவு பண்ணிட்டேன், வாடகை பணம் கொடுத்துட்டேன், எல்லாம் போக மீதம் பாக்கி பணம் இருக்குமா? எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா. கேஸ் பில்லு எங்கப்பா? கேஸ் பில்லு இல்லையா? இந்தாங்கம்மா, இந்தாங்க கேஸ் பில்லு. சரிப்பா, எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா, வேலையை பாருப்பா. சரிம்மா. சரி, நம்ம பையன் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிறேன். சரி.
பாஸ் எங்க பாஸ் அக்கானா? ஃபைல் வச்சுட்டு போயிடுவோம். சார் சார் நான் ஒரு 1/2 ஹவரில் சப்மிட் பண்ணிடுறேன் சார். ஸ்டீபன் ஸ்டீபன் சொல்லுங்க பாஸ். அந்த குமாரை கூட்டிட்டு வாங்க. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி பாஸ், ஏதோ கூட்டு வந்துடுறேன். பாஸ் சொல்லுங்க பாஸ். எங்கேயா ஃபைலு? பாஸ் 1 ஹவருக்கு முன்னாடி தான் பாஸ் சப்மிட் பண்ணேன். பாஸ் இங்கே தான் பாஸ் வச்சிருந்தேன். என்ன விளையாடுறியா? கிளைண்ட்டுக்கு என்ன பதில் சொல்கிறேன் நான்? பாஸ் கிளம்பியா முத? யார் எடுத்துருப்பா? வேற யாரையும் இங்கே வந்து எடுக்க போறா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுனா இரு, இல்லாட்டி வேலையை விட்டு போயிரு. சே, இவரை நம்பி இருக்கக்கூடாது. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செவை நான் பார்த்துக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாத குமார். ஃபைல் எடுத்தது யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன். வரேன் குமார். ஏசப்பா உங்களை தான் நம்பியிருக்கேன். நான் எந்த தப்பு பண்ணல, எனக்கு மட்டும் ஏன் தான் நடக்குன்னு தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குன்னு தெரியலையே. ச்சே ஏசப்பா, நான் நல்லது தானே ஏசப்பா எல்லாத்துக்கும் நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் ஏசப்பா இப்படிலாம் நடக்குது? எதுக்கும் கவலைப்படாம அவனுடைய வார்த்தை கேள்பா. சரி. அவர் உண்மையுள்ள தேவன். 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிறது, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடங்கொடாமல் சோதனையை சகிக்க, அந்த சோதனையிலிருந்து தப்புவிக்க தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் அழைத்தவர்களை, அவரால் அழைக்கப்பட்டவர்களை தேவன் என்ன செய்கிறதில்லை, அப்படியே அவர் சோதனைக்குள்ளாக விடுகிறதில்லை. நம்மால் முடிந்த அளவுதான் என்ன செய்கிறாரா, அந்த சோதனை சகிக்க தேவன் என்ன செய்கிறார், பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, பிரேயர் பண்ணுவோம். ஹலோ குமார், நான் பாஸ் பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்க பாஸ். இங்கே ஃபைலை கண்டுபிடிச்சாச்சு எடுத்தவங்கள. நம்ம செக்யூரிட்டி ரவி தான் எடுத்திருக்காரு. எதுவும் நினச்சிக்காதப்பா, வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கோ. சரி ஓகே பாஸ், நான் வேலைக்கு வந்துடுறேன். ஏசப்பா நன்றி ஏசப்பா, நீர் பெரியவர் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். விட்ட யாரோ இல்ல ஏசையா, உம்மை விட யாரோ இல்ல ஏசையா.